2 minus square bracket 2 minus curly bracket 2 minus 2 circular bracket உள்ள இப்படி கொடுத்துட்டு எல்லா பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டா ஈக்குவல் டு என்ன? பிராக்கெட்லயே நான் நிறைய டைப் சொன்னேன். போன்மாஸ் ரூல்ல பிராக்கெட்ல b னா பிராக்கெட்ல இப்படி ஒரு பிராக்கெட், அப்புறம் இப்படி ஒரு பிராக்கெட், அப்புறம் இப்படி ஒரு பிராக்கெட். மூணு பிராக்கெட் இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இந்த பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ளார தான் இது இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இத முடிச்சிரணும். இந்த சின்ன பிராக்கெட்டை முடிச்சிரணும். அப்புறம் தான் இந்த பெரிய பிராக்கெட். அதுக்கு அப்புறம் தான் இது. அப்ப இந்த சின்ன பிராக்கெட்டை முடிக்கிறேன். 2 கூட்டல் 2 2 + 2 என்ன வருது? 4. இப்படி வந்துரும். வெளியில இருக்கிற அந்த நம்பரை அப்படியே எழுதிருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியுற மாதிரி நோட்ல எழுதிக்கிறீங்க. ஓகே, முடிஞ்சு. என்ன பண்ணிருக்கேன்னா இதை ஆட் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்றது அப்படின்னா, கவனிங்க, இந்த பிராக்கெட்டை உடைக்கணும். இந்த பிராக்கெட்டை இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இதை உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த பிராக்கெட் காணாம போயிடும். அப்ப 2 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பெருக்குனா என்ன வருது? 8. இப்போ அந்த பிராக்கெட் காணாம போச்சு. மிச்சம் இருக்கிற பிராக்கெட் அப்படியே இருக்குது. சரியா? இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन நோட் அவுட் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பிராக்கெட்டை முடிக்கணும். 2 மைனஸ் 8 எப்படி? 2 மைனஸ் 8 அப்படின்னா இப்போ 8 மைனஸ் 2னா 6ன்னு போட்டுக்கலாம். ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்றோம். கழிக்கும் போது ரெண்டும் இருக்கிற வித்தியாசத்தை எடுத்து எழுதிட்டு எது பெரிய நம்பர் இதுதான், அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை போடணும். +6 எதுவுமே இல்லைன்னா பிளஸ் இருக்குதா அர்த்தம். 8ல 2 போச்சுன்னா 6. ஆனா 2ல 8 போகுமா? போகாது. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 மைனஸ் 8னா -6ன்னு எழுதலாம். 8 மைனஸ் 2னா +6. அதுவே 2 மைனஸ் 8னா 2 மைனஸ் 8. ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை போட்டுருங்க. 6. ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? இதுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை போட்டுருங்க. -6. புரியுதா? 8ல 2 போகும், 2ல 8 போகாது. -6ன்னு போட்டுக்கலாம். இது அப்படியே எழுதிருங்க. இந்த 2 அப்படியே எழுதிருங்க. பிராக்கெட் வெளியில இருக்கிற நம்பரை மறந்துட வேண்டாம். சரியா? இந்த போன்மாஸ் ரூல்ல இருக்கிற பிராக்கெட் இருக்குல்ல, அதன்படி செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க, இந்த பிராக்கெட்டை தூக்கணும். எப்படி? இத உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எப்படி மாறும்னா 2 மைனஸ் பிராக்கெட் 2, இந்த மைனஸை உள்ள கூடி பெருக்கும்போது மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸையும் பெருக்கினா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இந்த மைனஸை உள்ள கூடி மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடும். +6 இப்படி வந்துடும். சரியா? அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. 2 + 6 ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. 8 ன்னு போட்டு விட்டுருங்க. வெளியில 2. புரியுதானே? எதுவும் டவுட் இல்லைல்ல? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டோம், அப்புறம் இந்த 2 போட்டோம், இங்க இருக்கிறத போட்டாச்சு, இதை எழுதியாச்சு, வெளியில இருக்கிற 2 போட்டாச்சு. அடுத்து இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி 8 ன்னு போட்டாச்சு. இதை போட்டா, அப்புறம் இதை போட்டா, இது வெளியே போட்டாச்சு. அப்புறம் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணி -6 ன்னு போட்டா, இதை போட்டேன். அப்புறம் இந்த மைனஸ் உள்ள இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. வெளியில இருக்கிற 2 போட்டேன். அப்புறம் இது 2 ஆட் பண்ணி 2 மைனஸ் சொல்லுங்க. 2 மைனஸ் 8. 2 மைனஸ் 8னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை எடுத்து எழுதிடுவோம். 6. ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? இதுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை போடும். -6 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா? இதே மாதிரி இன்னொரு பார்த்துட்டோம்னா தெளிவாயிரும். இதை எழுதிக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை அப்படியே வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. இது கொஞ்சம் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கத்துக்கிட்டு தான் வேற வழி இல்லை. இதே மாதிரி இன்னொரு மாடல் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் -6.